சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி அதாவது வாட்டர் மெலான் அல்வா தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம பாத்திரத்தில் நெய் தடவி அதில் இந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதில் நெய் தடவிட்டு அதை மாற்றி வச்சிடலாம். அப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம் அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அதை மாற்றி வச்சுக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு அதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இருந்தால் போட்டால் போதும். முந்திரி பருப்பு மட்டும் இருந்தாலும் போதும். கையில் இருந்ததுனால போதும். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் 2 கப் அளவுக்கு நான் பழம் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் முக்கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை. நீங்கள் வெள்ளை ஒயிட் சுகர் போடதாக இருந்தால் போடுங்க. அது போடும்போது பார்த்திங்கன்னா கலர் நல்ல லைட் ரோஸ் கலரில் இருக்கும். அது இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம். நான் இது எல்லோரும் சாப்பிட்றது மாதிரி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி செய்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் பாருங்கள். இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் எல்லாமே முக்கால் கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். பழம் மட்டும் 2 கப் எடுத்திருக்கேன். இது போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டு இதே ஜூஸில் பார்த்திங்கன்னா நம்ம மாவு போட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக ஈஸியாக செய்கிறதா இருந்தால் நம்ம ஜாரில் மாவு போட்டு இதில் பாதி ஜூஸை ஊற்றிட்டு மிக்சியில் ஒரு அடி நல்லா பல்ஸ் போட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும். கையில் போட்டு நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கிறதுக்கு பதிலாக இதை ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கார்ன்ஃப்ளவர் நான் முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நம்ம ஜாரில் போட்டுட்டு இந்த ஜூஸில் பாதி ஜூஸ் அளவுக்கு அதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இதில் பாதி தான் ஊற்றுறேன். பாதி வச்சுக்கலாம். தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாதி ஊற்றி நம்ம அரைக்கும் போதே அது கரெக்டாக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக சாஃப்டாகிடும். பாருங்கள், இப்போ எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இது பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், கட்டி இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. கலரே சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதில் ஒயிட் சுகர் போட்டோன்னா நல்ல லைட் ரோஸ் கலரில் இருக்கும். நம்ம சர்க்கரை போடுறதுனால கலர் கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. இருந்தாலும் டேஸ்ட் உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட, டேஸ்டானது இது தான். அதனால தான் நான் அந்த மாதிரி செய்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம எல்லா ஜூஸ்லேயும் அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம அடுப்பு பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வு பற்ற வச்சு பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். இது அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இது நல்லா மெல்ட்டாகி வரட்டும். இதுக்கு கம்பி பதம் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நல்லா கொதித்து கொஞ்சம் நேரமாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்தா போதும். அதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. நான் எடுத்து பார்த்தேன். ரொம்ப பாகு கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா இப்போ சர்க்கரை கொதிக்க விட்டால் போதும். பாருங்கள், அது ஊற்றி இப்போ நம்ம அந்த கலக்கி வச்சுருக்க ஜூஸில் கார்ன்ஃப்ளவர் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிட்டு கைவிடாமல் கலக்கிக்கிடலாம். ஏன்னா நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா கட்டி கட்டியாக ஆயிரும். இது நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் ஒட்டாது. இதில் அடியில் கொஞ்சம் ஒட்டும். இருந்தாலும் கொஞ்சமாக நெய் ஊற்றி கைவிடாமல் நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா கிண்டி விடணும். ஒரே பக்கமாக நம்ம கிண்டி விட்டோம்னா அது கரெக்டாக வரும். பாருங்கள், இதிலே தெரியும். நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம்னா கட்டி ஆயிரும்.
பாருங்கள், நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்ததுன்னா நம்ம வந்து பிரட்டும் போது அப்படியே உருண்டு வரும், பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இது வந்து நான் அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் எல்லாம் நான் கழுகி எடுத்துட்டேன். அதனால் வந்து அதில் அடியில் எல்லாம் ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள். இருந்தாலும் கொஞ்சமாக 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டு அது கூடவே ஏலக்காய் வந்து ஒரு 5 ஏலக்காய் வந்து அதோட விதை எடுத்து பொடி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் ஊற்றி அதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். உங்களுக்கு நெய் வேண்டான்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நெய் பிடிக்காதவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நெய் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம சூடோடு அந்த பாத்திரத்தில் போட்டு நல்ல ஒரு ஸ்பூனில் வந்து நெய்யை தடவிட்டு, அதாவது எண்ணெயும் தடவிட்டு இதை வந்து நல்லா அதில் வந்து பரத்தி விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ரூம் டெம்பரேச்சரில் தான் ஆற வச்சுருந்தேன். இதை வந்து போய் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ எல்லாம் சீசன் தானே, கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.